பெரிய தாய்க்குடி ஆயர்கள், மேய்ப்பர்கள். கல் தோன்றிவிட்டது, குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த இடம். காடு தோன்றிவிட்டது, இரண்டாவது இடம். நிலம் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை. இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே, முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம். ஆயர்குல தலைவன், அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம். அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம். கோல், என் அன்பு சொந்தங்களே, கோ என்றால் பசு, கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம். கோ என்றால் வேந்தன், அரசன், கோன் என்று பொருள். இளங்கோவன், இளைய அரசன், இளவரசன் என்று பொருள். இன்றும் நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்வோம். இந்த கோ அதிலிருந்துதான், கோ என்றால் பசு, அதிலிருந்து தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது. கவ் என்றாலும் பசுதான் குறிக்கிறது. இந்த கோ அந்த குடிகளின் அரசன், அந்த குடிகளின் தலைவன் கோன் என்று அழைக்கப்பட்டான். அவன் கையிலே ஒரு கோல் இருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான். அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனோம். இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு காரணம் மன்னன், அரசன் என்ற பொருளுக்கு. கோன் என்றால் அரசன், மன்னன், வேந்தன் என்று பொருள். இரண்டாவது தாய்க்குடி, ஆடு மாடுகளை மேய்த்த மேய்ப்பர் குடி, ஆயர் குடி, கோன். அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி. அங்கிருந்து கீழே இறங்கினோம்.